வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஜிடிஎஸ் போஸ்ட் சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதற்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையும் இருக்குது. ஸோ 3ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம மெதுவாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடிய விரைவிலேயே அப்ளை பண்ண பாருங்கள். நம்ம இதற்கான அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது படிச்சிருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது, ஒரு இன்டர்வியூ அப்படின்றது எதுவும் கிடையாது. நீங்கள் 10th மார்க் என்ன மார்க் வாங்கினீங்களோ அதை பேஸ் பண்ணி வேலை அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் 10th மேக்ஸிமம் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, நான் ஓரளவுக்கு ஒரு நல்லா படிக்கிற ஆள், ஒரு 400க்கு மேலே 10th எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ 400க்கு மேலே எடுத்த யாராக இருந்தாலும், என்ன கம்யூனிட்டி என்ன கேட்டகிரியில் இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஒரு 350க்கு மேலே அப்படின்றது ஓரளவுக்கு ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி வர கேட்டகிரியோ, வேறு இந்த இடபிள்யூஎஸ், அதாவது மத்திய கவர்மெண்ட்டில் இடபிள்யூஎஸ்னு ஒரு கேட்டகிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கேட்டகரி வைஸ் கொஞ்சம் மார்க் அப்படின்றது குறையும். ஒரு 350 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 350க்கு மேலே இருக்கிற நபர்கள் பண்ணலாம். எந்த கேட்டகிரியுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 400க்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வெறும் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கான வேலை அப்படின்றது. அதுக்கடுத்து டைரெக்டாக செலெக்ஷன் லிஸ்ட், யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருவாங்க. இதுக்கு தனியாக நம்ம போய் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும், அதை போய் எக்ஸாம் எங்கேயாவது தூரத்தில் போடுவாங்க, அங்கே போய் எழுதணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எங்கேயாவது வர சொல்லுவாங்க, அங்கே போகணும். அந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, மற்றது எக்ஸாமுக்கு போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு, ப்ளஸ் ஹால் டிக்கெட்டு, அது இது பார்க்கணும். அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. எக்ஸாமுக்கு அப்ளை மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அடுத்த கட்டமாக நேராக வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் எது, அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேக்கண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்மளோட மார்க்குக்கு எங்கே அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும், இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த அனலைஸ் அப்படின்றது தான் நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் உங்களோட மார்க்குக்கு எங்கே போட்டால் கிடைக்கும், எங்கே போட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அனலைஸ் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது போட்டு தருவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட போகிற ஒரு 400க்கு மேலே எடுத்து நீங்கள் நல்லா கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 400க்கு மேலே எடுத்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முயற்சி தான், எந்த முயற்சியுமே பண்ணலை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஆன்லைனில் போட போகிறோம், அவ்வளோதான். அதுவும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் போய் டைரெக்டாக பிரிண்ட் எடுத்து போஸ்ட் பண்ணணுன்றது கூட இல்லை, வெறும் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபோட்டோவும் சைனும் மட்டும் அனுப்பினீங்கனாலே போதும், அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து டைரெக்டாக வேலைக்கு போகிற ப்ரொசீஜர் தான். அதனால தான் சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ தேவை இருக்கிற நபர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.